உங்க பேன் கார்டில் இருக்கக்கூடிய உங்க பேர் இருக்கு இல்லையா, அந்த பேர் வந்து இனிமேல் வந்து செல்லாது அப்படின்னு நான் சொல்லலை, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா முதல்ல வந்து பேன் கார்டு அப்ளை பண்ண போகும்போது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலம் நீங்க என்ன ஃபில் பண்ணிருக்கீங்களோ அதுபடி தான் நீங்க பேர் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படி ஃபில் பண்ணும்போது பேன் கார்டில் உங்க பேர் எப்படி வேணும் அப்படின்னு ஒரு சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுபடி தான் நம்ம எல்லாருமே பேர் வந்து வச்சிருந்திருப்போம். ஆனா அந்த நேம் இனிமேல் செல்லாது. டேட்டால அப்ளை பண்ணும்போது என்ன பேர் கொடுத்துருந்தீங்களோ அதுபடி தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மே 1 சொல்லும். நீங்கள் புதுசாக பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, இன்சூரன்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பேன் நம்பர் என்டர் பண்ணாலே அதுவே டேட்டா எடுத்துக்கும். ஸோ அப்போ அந்த டேட்டா படி தான் நம்ம வந்து இனிமேல் பேரை நம்ம வச்சுக்க முடியும். ஸோ அதுபடி தான் மற்ற ப்ரூஃப்லாம் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய சீஃப் மினிஸ்டரோட நேமே நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து எம்கே ஸ்டாலின் அவருடைய பேன் கார்டில் நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவர் எம்கே ஸ்டாலின் தான் வந்து அவர் பேன் கார்டு வச்சிருக்காருன்னா ஆதார் கார்டு வச்சிருப்பாரு, பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்பாரு, எல்லாமே வச்சிருப்பாரு. ஆனால் இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்க, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் சார் இருக்கு, இனிமேல் நீங்க அப்படிதான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவருடைய ஆதார் கார்டை இனிமேல் அவர் மாற்ற வேண்டியது இருக்கும், அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டும் மாற்ற வேண்டியது இருக்கும். எந்த புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அவருடைய சன் பேர் கூட எடுத்துக்கலாமே. இப்போ அவரோட சன் பேர் வந்து உதயநிதி ஸ்டாலின் தான் எல்லா சோசியல் மீடியாலையும் நேம் இருக்கு. ஆனால் ஜென்ரலா பேன் கார்டில் நம்ம தமிழ்நாட்டில் எப்படி வைப்பாங்கன்னா அப்பாவுடைய இனிஷியல் தான் ஃப்ரண்ட்ல இருக்கும். ஸோ அப்போ அவர் வந்து எஸ் உதயநிதினு வச்சிருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எஸ் உதயநிதினு தான் வந்து பேன் கார்டில் இருக்கும், ஆதார் கார்டில் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட்லேயே இருக்கும். ஆனால் பேன் டேட்டாவில் எப்படி இருக்கும்னா ஸ்டாலின் உதயநிதினு இருக்கும். ஸோ அப்பாவோட பேர் ஃப்ரண்ட்ல ஃபர்ஸ்ட்டும் அதுக்கப்புறம் அவருடைய பேரும் இருக்கும். அப்போ இதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் 90% ஆஃப் பீப்புளுக்கு வந்து பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆகி யாரெல்லாம் இனிஷியல் வந்து முன்னாடி போட்டிங்களோ அப்போ எல்லாத்தோடைய பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பாவுடைய நேம் ஃபர்ஸ்ட்ல இருக்கும், நம்மளுடைய பேர் வந்து செகண்டரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர் தினேஷ்னு ஒருத்தர் பேர் இருக்கு அப்படின்னா அப்பா பேர் ரவிச்சந்திரன் அப்படின்னா ரவிச்சந்திரன் தினேஷன் தான் பேன் டேட்டால இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இனிமேல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ இல்லை புது பேங்க் அக்கௌண்ட்டோ இன்சூரன்ஸோ நீங்கள் வந்து பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டில் நீங்கள் வந்து நேம் கரெக்ஷன் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ நேம் கரெக்ஷன் கொடுக்கும்போது நீங்கள் வந்து இனிமேல் யாருமே இனிஷியலே நம்ம பேர் வைக்க முடியாது. ஆர் தினேஷ், எஸ் அனிதா, இந்த மாதிரிலாம் இனிஷியலாக நீங்கள் வைக்க முடியாது. இனிமேல் எப்பவுமே இனிஷியல் வந்து எக்ஸ்பேண்டடாக தான் இருக்கும். இது எதனால இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த வேர்ல்டு வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் யூனிஃபார்மாக வந்து நம்ம பேர் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால தான் பாஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இனிஷியல் எப்பவுமே இருக்காது. பாஸ்போர்ட்ல நம்ம நேம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நேமே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட நேம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர் நேம்ல நரசிம்மன் இருக்கும், என்னோட பேர் வந்து நிவாஸ்னு இருக்கும். ஆனால் என்னுடைய பேன் கார்டில் எப்படி இருக்கு, என் நிவாஸ்னு இருக்கு, ஆதார்ல என் நிவாஸ்னு இருக்கு, அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ல என் நிவாஸ் தான் இருக்கு. ஸோ பேன் டேட்டாவில் நான் இப்போ செக் பண்ணி பார்த்தேன்னா நரசிம்மன் நிவாஸ்னு என்னோட பேர் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் பேனில் நான் வந்து நேம் கரெக்ஷன் நான் கொடுத்தேன். ஸோ என்எஸ்டிஎல் இல்லை யூடிஐ ஆஃபீஸ் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு 110 ரூபா ஆகும். ஸோ 110 ரூபா கொடுத்தீங்கன்னா நீங்களே அங்கே ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் பேரை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். நான் எப்படி என் பேரை மாற்றினா என் நிவாஸ்னு இருந்தது, பேன் டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மன் நிவாஸ்னு இருந்தது. அப்போ இனிமேல் ஃபியூச்சரில் நான் பேங்க் அக்கௌண்ட்டோ மியூச்சுவல் ஃபண்டோ இன்சூரன்ஸோ நான் போடணும் அப்படின்னா நரசிம்மன் நிவாஸ் தான் நான் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதனால அங்கே பேனில் நேம் கரெக்ஷன் கொடுத்து நிவாஸ் நரசிம்மன் நான் பேரை வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே யாரெல்லாம் நேம் எல்லாம் தவறாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து நேம் கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நாங்கள் ஒரு டேட்டா எடுத்து பார்த்தோம், ஒரு 400 பேர் கஸ்டமர்ஸோட டேட்டா எங்களுடைய கஸ்டமர்ஸோட டேட்டா எடுத்து செக் பண்ணதில் 36 கஸ்டமர்ஸ் தான் நேம் வந்து கரெக்டாக இருக்கு. ஸோ இது எல்லா கஸ்டமர்ஸுக்கும் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ மாற்றி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரோ இல்லை இ சேவா சென்டரோ நீங்கள் போய் சேஞ்ச் பண்ண கேட்டிங்கன்னா ஒரு 250 ரூபாலேருந்து 350 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இது அவங்களே மாற்றி கொடுத்துருவாங்க. பட் இல்லை நாங்கள் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண விரும்பலை அப்படின்னா நீங்களே யூடிஐ இல்லை என்எஸ்டிஎல்னு பேன் கார்டு அப்ளை பண்ணுற ஆஃபீஸஸ் இருக்கு. ஸோ அங்கே போனீங்கன்னா 110 ரூபாய்க்கு இதை வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபார்ம்ஸ் நீங்களே ஃபில்அப் பண்ணணும், 2 ஃபோட்டோ கொடுக்கணும், பேசிக்காக ஒரு ஆதார் காப்பியும் இந்த பழைய பேன் காப்பியும் கொடுத்தீங்கன்னா நேம் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணுமானா அவசியம் கிடையாது. இப்போ சில பேருக்கு வந்து என்னோட பேர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆறுமுகம் அருண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்பாவோட பேர் வந்து ஆறுமுகம், என்னோட பேர் அருண் அப்படின்னா ஆறுமுகம் அருண் இருக்கு கஸ்டமர் ஓகே சொல்றான்னு எனக்கு இப்படியே இருந்துட்டு போட்டுங்க, அப்பா பேர் தானே முன்னாடி இருக்கு இருந்துட்டு போட்டுங்கன்னு விட்டுட்டா பிரச்சனையே இல்லை. கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. ஸோ உங்க நேம் வந்து அப்பா பேர் முதல்ல இருக்கு, உங்க பேர் செகண்ட் நேமா இருக்கு, இது எனக்கு ஓகே அப்படின்னா நீங்க மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ஃப்ரண்ட்ல வந்து அப்பா பேர் இருக்கு, பின்னாடி வந்து என்னோட பேர் இருக்கு, ஃப்ரண்ட்ல என்னோட பேர் இருக்குன்னா அதுக்கப்புறம் அப்பா பேர் வரணும், அதுதான் கரெக்ட். ஸோ அப்படி இப்போ மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே கரெக்ஷன் கொடுங்க. ஏன்னா நீங்க மாத்தவே இல்லைன்னா என்ன ஆகும்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து சச்சின் டெண்டுல்கர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்,
சச்சின் டெண்டுல்கர்ன்ற நேம் வந்து டெண்டுல்கர் வந்து அவனுடைய ஃபேமிலி நேம், சச்சின்றது அவருடைய நேம். ஆனால் பேர் பேன் டேட்டால டெண்டுல்கர் சச்சின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நேம் தப்பு தானே. அப்போ என்ன ஆகுனா டெண்டுல்கர் சச்சின் அவர் வச்சுக்கிறதுக்கு ஓகேன்னு நினைச்சாலுமே கூட ஃபியூச்சர்ல எல்லாமே மாற்ற வேண்டியது இருக்கும். அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் டெண்டுல்கர் சச்சின் வரும், அவருடைய பேங்க் அக்கௌண்ட், இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே டெண்டுல்கர் சச்சின் மாற்ற வேண்டியதா இருக்கும் ஃபியூச்சர்ல. அதுக்கு பேன்ல நீங்க கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, சச்சின் டெண்டுல்கர் கரெக்ட் பண்ணீங்கன்னா மற்ற ப்ரூஃப் எல்லாம் எதுவும் அப்டேட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பழைய டேட்டா எல்லாமே சச்சின் டெண்டுல்கர் தான் இருக்கும். அதெல்லாம் நேம் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. அது வந்து இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள நேம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை ரெகுலரா நீங்க ஐடி எல்லாம் ஃபைல் பண்றீங்கன்னா நீங்க உங்களுடைய பழைய ஐடிஆரே எடுத்து பாருங்க. இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபைல் பண்ணதுல அவங்க பேர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு அப்பாவ நேம் ஃப்ரண்ட்ல இருக்கும், நம்மளோட பேர் வந்து பேக்ல தான் இருக்கும். அது வந்து கான்செப்ட் வைஸ் பாத்தீங்கன்னா தப்பு. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ இது வந்து பேன் கார்டு நம்ம அப்ளை பண்ண போகும்போது இது நம்ம பண்ண மிஸ்டேக் கிடையாது. இது அவங்க அப்ளை பண்ணும்போதே அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்களே வந்து தப்பா கைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படிதான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு. லாஸ்ட் நேம்ல வந்து ஃபர்ஸ்ட் நேமை போட்டு ஃபர்ஸ்ட் நேம்ல லாஸ்ட் டைம் போட சொல்லி ஃபில்அப் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்றது, இப்போ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இப்படி பண்ண சொல்றதுனால நம்ம கரெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ நம்ம இது கரெக்ட் பண்ணி தான் ஆகணுமானா அவசியம் இல்லை, ஆனால் கரெக்ட் பண்ணிட்டா தான் நல்லது. ஸோ இப்போ நேமை நீங்க கரெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நேமை கரெக்ட் பண்ணிட்டீங்க, ஸோ இப்போ எல்லாமே மாறிடுமா அப்படின்னா இல்லை, கண்டிப்பா உடனே எல்லாமே மாறாது. ஏன்னா உங்களுக்கு வந்து டேட்டால வந்து பாத்தீங்கன்னா உடனே மாறி இருக்காது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நேம் கரெக்ஷன் கொடுக்கணும். நேம் கரெக்ஷன் கொடுத்தோம்னா 3 டேஸ்ல உங்களுக்கு இமெயிலுக்கு வந்து பேன் காப்பி வந்துடும். அதே மாதிரி 1 வீக்ல உங்களுக்கு பேன் கார்டே வந்து ஃப்ரெஷ்ஷா வந்துடும். பழைய நம்பர் தான் இருக்கும், நேம் மட்டும் கரெக்டாகி வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் போயிட்டு அந்த ப்ரொஃபைலில் நீங்கள் போய் செக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி இல்லை லாகின் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் எப்படி இருக்குன்னு அந்த மாடிஃபை இருந்தால் மாடிஃபை ஆகி காமிக்கும். அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது என்எஸ்டிஎலோ யூடிஎல்ஓ மூலமா அப்ளை பண்ணிருப்பீங்க. அந்த வெப்சைட்ல போயிட்டு அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை என்டர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க நேம் வந்து எப்படி வந்திருக்குன்னு காமிக்கும். அதையும் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபியூச்சர்ல மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ் எங்க நீங்க பண்றதா இருந்தாலும் இந்த காப்பியை நீங்க கேஒய்சி பண்ணும்போது இந்த காப்பியை நீங்க கொடுங்க. ஏன்னா இமீடியட்டா நீங்க வந்து எக்ஸாம்பிள் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க வந்து இப்போ கேஒய்சி நீங்க அப்டேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நேம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, இப்போ கேஒய்சி அப்டேட் பண்ண போறீங்க. ஸோ கேஒய்சி வந்து ஆல்ரெடி வேலிடேட்டா இருந்ததுன்னா நீங்க மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் கேஒய்சி வேலிடேட் ஆகாம ஒரு ரெஜிஸ்டர்டு ஸ்டேட்டஸ்ல இருக்கு இல்லை ஹோல்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கண்டிப்பா கேஒய்சி வந்து வேலிடேட் பண்ணணும். அப்பதான் ஃபியூச்சர்ல வேற இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பண்ண முடியும். அப்போ கேஒய்சி வேலிடேட் பண்ண போகும்போது நீங்க வந்து இந்த 2 காப்பியும் நீங்க வைக்காம நீங்க வந்து கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா அகைன் நேம் மிஸ் மேட்ச்னு வரும். ஏன்னா இந்த கேஒய்சியை வெரிஃபை பண்ற ஏஜென்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ், கே ஃபின்டெக், என்எஸ்டிஎல், அதே மாதிரி சிவிஎல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வந்து எடுக்கும்போது பழைய டேட்டா தான் உங்களுக்கு வருது. ஒரு கஸ்டமருக்கு நேம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் கேஒய்சி வந்து அந்த புது பேன் காப்பி வச்சு கொடுத்தேன்னா அவங்க திரும்ப நேம் மிஸ் மேட்ச் அனுப்புறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து டேட்டா வந்து பழைய டேட்டாவே தான் அவங்க ரெக்கார்ட்ல இருக்கு. ஸோ அதனால அவங்க நேம் வந்து மிஸ் மேட்ச் தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த காப்பி நம்ம வைக்க வேண்டியது இருக்கும். நம்ம வந்து பேன், ஆதார், போட்டோலாம் ஸ்டிக் பண்ணி கேஒய்சி ஃபார்ம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப நேம் மிஸ் மேட்ச்னு வரும். அதனால கூடவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்ல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பேஜ்ல போயிட்டு அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க பேன் கார்டு சேஞ்ச் பண்ணும்போது ஒரு என்எஸ்டிஎல் போர்ட்டல்லையோ இல்லை யூடிஐ போர்ட்டல்லையோ நீங்க போயிட்டு அக்னாலஜ்மெண்ட் நம்பரை என்டர் பண்ணீங்க அப்படின்னா நேம் சேஞ்ச் ஆகி புது பேன் கார்டு வந்திருக்கிறது காமிக்கும். அதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிரிண்ட் அவுட் வச்சுட்டு இந்த கேஒய்சி ஃபார்மோட நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அப்பதான் வந்து உங்களுக்கு கேஒய்சியில நியூ நேம் படி கேஒய்சி வந்து வேலிடேட் ஆகும். ஸோ அப்படி வேலிடேட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க வந்து பண்ண முடியும். இல்லை எதுவுமே வேண்டியதில்லை, பழையபடியே நான் பண்ணிக்கிறேன் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க நேம்ஸ் வந்து தப்பா தான் புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல வரும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சச்சின் டெண்டுல்கர்னு நீங்க வந்து ஃப்ரண்ட்ல பேன் கார்டு கார்டில் ஃப்ரண்ட்ல இருக்கு, உள்ள டெண்டுல்கர் சச்சின் இருந்தது அப்படின்னா அப்போ நீங்க புதுசா பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே டெண்டுல்கர் சச்சினே வந்துட்டு இருக்கும். அப்போ இதுல என்ன பிரச்சனை வரும், வந்துட்டு போகுது நீங்க நினைக்கிறீங்கன்னா ரிடம்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மணி ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்ல சச்சின் டெண்டுல்கர்னே தான் நேம் இருக்கும், ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெண்டுல்கர் சச்சின் இருக்கும். அப்போ ரிடம்ஷன் போகும்போது சம்டைம்ஸ் டெண்டுல்கர் சச்சின் போகும்போது அங்க பேங்க்ல ஹிட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும், அந்த டிரான்சாக்ஷன் ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டிடி எடுத்து இல்லை செக் எடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. வீட்டுக்கு அனுப்பும்போது டெண்டுல்கர் சச்சினே தான் டிடி போட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. அப்போ நீங்கள் எந்த அக்கௌண்ட்டில் பணத்தை போய் டெபாசிட் பண்ணுவீங்க? அதனால ஒரே ஒரு தடவை இந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து உங்களுடைய நேமை வந்து பேன் கார்டில் கரெக்டாக இல்லைன்னா கரெக்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேன் கார்டில் நேம் கரெக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா பேன் கார்டில் நேம் கரெக்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் போயிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போனீங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்போ பேர் உங்களுக்கு சேஞ்ச் ஆனது அதில் தெரியும். அது மட்டும் இல்லாமல்
நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த யூடிஐ இல்லை என்எஸ்டிஎல் வெப்சைட்டில் போய் நீங்கள் பேன் கார்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணீங்கன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் என்டர் பண்ணீங்கன்னா அது சேஞ்ச் ஆகிருக்கிறது காமிக்கும். அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு கேஒய்சி ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 to 4 daysல வந்து கேஒய்சி வந்து வேலிடேட் ஆயிரும். இன்கேஸ் வேலிடேட் ஆகலைன்னா சம்டைம்ஸ் ஆதார் காப்பி வந்து கேட்பாங்க. அந்த காப்பியை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி வேலிடேட் ஆயிரும். ஃபியூச்சரில் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இது தெரியாமல் இந்த ப்ராசஸ் எல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாத டிஃபிகல்ட்டிஸ்னால வந்து நிறைய பேர் சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நான் மறக்காம இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.